ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சியின் கருத்துகளையோ அல்லது முடிவுகளையோ பிரிகாத்தா நேஷனலின் நிலைப்பாடாக கருதக்கூடாது என்றும், ஏனெனில் இந்த கூட்டணி அதன் சொந்த அரசியல் அமைப்பு மற்றும் முடிவெடுக்கும் வழிமுறைகளால் நிர்வகிக்கப்படுகிறது என்றும் பார்ட்டி வவாசா நெகாரா தலைவர் டத்தோஸ்ரீ ரம்சா சைனுடி தெரிவித்துள்ளார். பரிகாத்தா நேஷனல் என்பது பல அரசியல் கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி என்றும், ஒவ்வொரு கட்சியும் அதன் சொந்த அரசியல் அமைப்பு மற்றும் உள் நடைமுறைகளால் நிர்வகிக்கப்படுகிறது என்றும் ஹம்சா கூறினார். அந்தந்த கட்சிகளை நிர்வகிக்கும் வெவ்வேறு அரசியல் அமைப்புகள் உள்ளன. எனவே ஒரு கட்சியின் சிந்தனையையோ அல்லது முடிவுகளையோ கூட்டணியின் நிலைப்பாடாக அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது என்றும், ஏனெனில் கூட்டணிக்கு அதன் சொந்த அரசியலமைப்பு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உதாரணமாக, பிரிகாத்தான் நேஷனல் அரசியலமைப்பை திருத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் அந்த விஷயத்தை ஒரு கூட்டத்தின் மூலம் முடிவு செய்யலாம். பெசாத்து தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் கட்சி ஒரு புதிய கூட்டணியை அமைக்கும் என்று அறிவித்ததை தொடர்ந்து பரிகாத்தான் நேஷனலில் பிரசாத்துவின் உறுப்பினர் பதவி தானாகவே காலாவதியாகிவிட்டது என்ற பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங்கின் கூற்று குறித்த கேள்விகளுக்கு ஹம்சா இவ்வாறு பதிலளித்தார். முன்னதாக பெசாத்து பொதுச் செயலாளர் டத்தஸ்ரீ முகமது அஸ்மின் அலி ஹடியின் கூற்றை நிராகரித்து, ஒரு உறுப்பு கட்சியின் உறுப்பினர் பதவி தானாகவே காலாவதியாகும் என்பதற்கு பரிகாத்தான் நேஷனல் அரசியலமைப்பில் எந்த விதியும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். மலாக்கா மாநில தேர்தலுக்கான தனது வேட்பாளர்களை ஆகஸ்ட் 15ஆம் தேதி பெர்சாமா அறிவிக்கும் என்று கட்சித் தலைவர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். மாநில தேர்தலுக்கான பெர்சாமாவின் தயாரிப்புகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கட்சியின் வேட்பாளர்கள் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார். கட்சியின் அரசியலமைப்பு, வரவிருக்கும் பொது தேர்தல் மற்றும் திட்டமிடப்பட்ட செயல்பாடுகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக தாமும் மற்ற பெசாமா தலைவர்களும் விரைவில் நாடு தழுவிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு செல்ல தொடங்குவோம் என்று அவர் கூறினார். அடுத்த மலாக்கா மாநில தேர்தல் அதிகபட்சமாக 2027 பிப்ரவரி மாத இறுதியில் நடைபெற வேண்டும். ஆனால் அது செப்டம்பர் மாதத்தில் நடத்தப்படலாம் என்று முதலமைச்சர் அப்துல் ரவுப் யூசோ கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாமன்னர் மாட்சிமை தங்கிய சுல்தான் இப்ராஹிம் நாட்டின் அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் நுழைவு புள்ளிகளில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கடுமையாக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் நாடு கடந்த குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த இது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் திறம்பட அமலாக்குதல், தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் முகமைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலம் நாட்டின் நுழைவு புள்ளிகளில் பாதுகாப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று சுல்தான் இப்ராஹிம் கூறினார். இன்று இங்குள்ள இஸ்தானா புக்கிட் துங்குவில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு 1 மணி நேர சந்திப்புக்கு அனுமதி அளித்த பின்னர் மாமன்னர் இதனை தெரிவித்தார். ஒரு போட்காஸ்ட் தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட இருவர் குறித்து விளக்கம் அளிக்குமாறு உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் மற்றும் காவல்துறை தலைமை ஆய்வாளர் காலித் இஸ்மாயில் ஆகியோரை ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்எஸ்என் ராயர் வலியுறுத்தியுள்ளார். போட்காஸ்டில் மத விவகாரங்களை தொட்டதாக கூறப்பட்டதால் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக காவல்துறை கூறிய நிலையில், அந்த இருவரும் கூறியதாக கூறப்படும் தேச துரோக கருத்துகள் குறித்து தெளிவுபடுத்துமாறு ராயர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். அவர்களின் போட்காஸ்டில் சர்ச்சைக்குரியதாக என்ன இருந்தது, பொதுமக்கள் பதில்களை கோருகின்றனர் என்று டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். பழிவாங்கும் ஒரு அரசியல் விவாதம் அது சர்ச்சைக்குரியதாகவும் சங்கடமானதாகவும் வலுவான அரசியல் கருத்துக்களை கொண்டதாகவும் இருந்தாலும், எவ்வளவு அருவருப்பானதாக இருந்தாலும் அது தானாகவே காவல்துறையினரால் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு குற்றச் செயலாக மாறிவிடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று 30 மற்றும் 60 வயதுடைய அந்த இருவர் ஒரு பாட்காஸ்டில் மத சார்பின்மை மற்றும் தாராளவாதம் குறித்து விவாதித்த காணொலி காட்சி தொடர்பாக அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த புதன்கிழமை பேரா தொங்கா கம்போங் காஜாவில் ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கத்தமின் கலந்த வெப் கார்டிஜிகள் உட்பட சுமார் 30,000 ரிங்கிட் மதிப்புள்ள சட்டவிரோத போதைப் பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்ததுடன் உள்ளூர்வாசி ஒருவரையும் கைது செய்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் பேரா போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறையின் குழுவினர் இரவு சுமார் 9:30 மணி அளவில் கம்போங் தொலுக் சாகாவில் உள்ள அந்த வளாகத்தில் சோதனை நடத்தி வரவேற்பறையில் சந்தேக நபரை கைது செய்தனர். பேரா தெங்கா மாவட்ட காவல்துறை தலைவர் ஹபீசுல் ஹெல்மி ஹம்சா இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்த கைது மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தினார்.
மேலும் புரோட்டான் வாஜா, ஒரு ஹோண்டா மோட்டார் சைக்கிள் மற்றும் 3372 ரிங்கிட் ரொக்க பணத்தையும் காவல்துறை பறிமுதல் செய்தது. சந்தேக நபர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்தோனேசியாவின் களிமந்தானில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக சரவாக்கின் பல பகுதிகளை பாதிக்கும் புகை மூட்டம் மோசமடைந்துள்ளதுடன் 5 மாவட்டங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக மாறியுள்ளது. காலை 8 மணி நிலவரப்படி சரியான் மாவட்டத்தில் காற்றின் மாசுபடுத்தும் குறியீடு 171 மிக அதிகமாக இருந்தது என்று சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. 101 முதல் 200 வரையிலான அளவீடு ஆரோக்கியமற்றது என வகைப்படுத்தப்படுகிறது. இது குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் சுவாச கோளாறுகள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக சரவாக்கில் ஆரோக்கியமற்ற API அளவுகள் பதிவாகும் பகுதிகள் அதிகரித்துள்ளதால் இன்று காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை சுமார் 4:20 மணி அளவில் கொத்தக்கினபாலு விமான நிலையத்தின் புறப்பாடு பகுதிக்குள் ஒரு பெண்ணின் கார் மோதியதில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் அந்த பெண் காயமடைந்தார். கண்ணாடி நுழைவாயில் சேதமடைந்ததுடன் பயணிகள் நடைபாதையில் சிதறல்கள் பரவி கிடந்தன. இருப்பினும் பயணிகளுக்கோ அல்லது விமான நிலைய ஊழியர்களுக்கோ எந்த காயமும் ஏற்படவில்லை. அந்த பெண் ஓட்டுநர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக போர்னியோ போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. முதற்கட்ட தகவல்களின்படி ஓட்டுநர் தவறுதலாக எக்ஸலரேட்டரை மிதித்ததால் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து முனையத்தின் நுழைவாயிலில் மோதியிருக்கலாம் என்று தெரிகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலிகளில் முன்பகுதியில் பலத்த சேதமடைந்த ஒரு வெள்ளை நிற SUV வாகனம் நுழைவாயிலில் சிக்கியிருப்பதும் அந்த பகுதியில் உடைந்த கண்ணாடிகள் சிதறி கிடப்பதும் காணப்பட்டன. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கொத்தக்கினபாலு காவல்துறை தலைவர் ஷருடின் மாட் ஹுசைன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.